நம்ம நாட்டை நோக்கி ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல் வருது. அந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைலை அழிப்பதற்கு ஆன்டி பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், சோதித்து விட்டோம் அப்படிங்கிற செய்தியை நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் பார்த்துருக்கோம். ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த ஒரு காணொலி 2-3 காணொலியை பார்த்துருக்கோம். எலன் மஸ்க் அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், ஏன் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார், இந்த காணொலியும் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ டீட்டெயில்ஸை பார்த்த பிறகு ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் என்ன, இன்டர்நெட் கிடைக்கும். ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது நிறைய சேட்டலைட், நிறையனா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 12,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவாங்க. அதன் பிறகு 42,000 சேட்டலைட் அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்படும். லோ எர்த் ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்படும். மூளை முடுக்கு எல்லாமே இன்டர்நெட் கொடுக்கப்படும் அந்த 42,000 சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறது வழியா. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இதுக்கு இன்னொரு சைடு இருக்குது, டார்க் சைடு. இந்த டார்க் சைடை யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய இராணுவம். இதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு சீனா தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு புதிய ரேடாரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புதிய ரேடார் ஆன்டி ஸ்டார்லிங்க் ரேடார் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. சீனா ஏன் இப்படி ஒரு ரேடாரை தயாரிக்கணும்? அமெரிக்கா ஏன் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை அவங்களுடைய மிலிட்ரி தேவைக்காக பயன்படுத்தணும்? இதனால் நமக்கு நடக்க போகிற நன்மை என்ன, தீமை என்ன, நாமும் இதனால் பாதிப்படைவோமா? ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வேர்ல்டு லெவலில் ஒரு புகைப்படம் வைரலாக மாறுது. அந்த புகைப்படத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுக்குறாங்க, இது ஏலியனுடைய ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை நல்லா கவனிக்கிறவங்களுக்கு தெரியும், அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிடையாது, அது ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கூட அந்த மாதிரி புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அப்படியே லைனாக கொஞ்சம் லைட்டு மட்டும் வானத்தில் இருக்கிறது. அக்டோபர் 28ஆம் தேதி 65வது பேட்ச், 65வது முறையாக ஃபால்கன் 9 ராக்கெட் என்பது 53 சேட்டலைட்டை சுமந்து விண்ணுக்கு போகுது. டோட்டலாக இதுவரையிலும் எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்டுக்காக 3558 சேட்டலைட்டை விண்ணில் நிலைநிறுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி விண்ணில் நிலைநிறுத்தியிருக்கிற இந்த 3558 சேட்டலைட் வழியாக தான் உக்ரைனுக்கு தேவையான இன்டர்நெட்டை இப்போதும் இந்த ஸ்டார்லிங்க் இல்லாட்டி எலன் மஸ்க் அவர்கள் கொடுத்து வராங்க. ஆனால் உக்ரைனுக்கு வெறும் இன்டர்நெட்டை மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இல்லாட்டி எலன் மஸ்க் அவர்கள் கொடுத்து வராரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஸ்டார்லிங்க் எப்போ உக்ரைனுக்குள்ளே போச்சோ அப்போவே உக்ரைனுடைய பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. ரஷ்யாவினுடைய டார்கெட் எந்தெந்த இடத்துல அவங்க மிசைலை வச்சுருக்காங்க, எந்த இடத்துல அழிச்சா அவங்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும், இது எல்லாம் ரொம்ப நுட்பமாக யாருக்கு கிடைக்கிது? உக்ரைனுடைய இராணுவத்துக்கு கிடைக்கிது. எதன் வழியாக கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ஸ்டார்லிங்க் வழியாக தான் கிடைக்கிது. இது சீனாவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இதுக்கு 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க. 28 அக்டோபரில் ரஷ்யா ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, இந்த உக்ரைனுக்கு எந்த நாடுகள்லாம் உதவி செய்கிறீங்களோ அவங்களுடைய சேட்டலைட்டை நாங்கள் அழிச்சிடுவோம், அதை அழிப்பதற்கு எல்லா விதமான ஏவுகணையும் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான். 28 அக்டோபர் 2022 ரஷ்யா இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது மே மாதம் 25ஆம் தேதி 2022 சீனா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஒரு சயின்ஸ் பேப்பர் தான். இதே மாதிரி சீனாவில் ஆயிரக்கணக்கான சயின்ஸ் பேப்பர் இந்த ஸ்டார்லிங்குக்கு எதிராக மட்டுமே இருக்குது. சீக்கிரமாக ஸ்டார்லிங்கை அழிப்பதற்கான யுக்தியை சீன அரசாங்கம், சீனாவினுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா சீனாவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் அந்த பேப்பர். அந்த பேப்பரை சீனா ரொம்ப மும்முரமாக படிக்கிறாங்க. அந்த பேப்பர், அந்த சயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது, அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சீனாவினுடைய எதிர்கால ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறத வச்சு இன்னொரு நாட்டை வேவு பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் வெறும் இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. 2020 SDA ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய SDA அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் எலன் மஸ்க் அவர்களுக்கு இடையே ஒரு கையெழுத்து அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு பகிர வேண்டும். எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரியுமா? ஒளி, சப்தம் இருக்குது பார்த்தீங்களா, சப்தத்தின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயிலை யாரால் எடுத்து கொடுக்க முடியும்? இந்த ஸ்டார்லிங்குக்காக நம்ம விண்ணில் செலுத்தி இருக்கோம் பாருங்கள், இந்த 3558 சேட்டலைட், அவைகளால் எடுத்து கொடுக்க முடியும். சப்போஸ் 42,000 சேட்டலைட்டையும் எலன் மஸ்க் அவர்கள் அவர் சொன்ன மாதிரி, அவர் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி விண்வெளியில் அனுப்பிட்டார்னா, இப்போ நார்மலாக ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணுறதை விட 100 மடங்குலேருந்து 200 மடங்கு ஸ்பீடாக நம்மளால் ஹைப்பர்சோனிக் மிசைலை ட்ராக் பண்ண முடியும், அதை அழிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக யாரால் ஒர்க் பண்ண முடியும்? இந்த ஸ்டார்லிங்கில் அந்த சேட்டலைட்டால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட்டில் இன்னொரு ஸ்பெஷல் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அது அயன் த்ரஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த அயன் த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த சேட்டலைட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கான சின்ன ஒரு எக்யூப்மெண்ட். அப்படி மூவ் பண்றதுனால என்ன விக்கி அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்மகிட்ட மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிஷன் சக்தி அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு சேட்டலைட் நமக்கு தேவையில்லை, அது எதிரி நாட்டு சேட்டலைட்னா இங்கிருந்து ஒரு ஏவுகணை அனுப்பி அந்த சேட்டலைட்டை நொறுக்குவது தான் மிஷன் சக்தி, ஆன்டி சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 42,000 சேட்டலைட், அதாவது ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 42,000 சேட்டலைட் இருக்கு. இந்த 42,000 சேட்டலைட்டை அழிப்பதற்கு நம்ம 42,000 மிசைல்ஸ் அப்படிங்கிறது எங்க ஏவ வேண்டியிருக்கும்? இதே விண்வெளிக்குள்ள ஏவ வேண்டியதா இருக்கும். ஆனா இப்படி ஒரு ஏவுகணை உன்னை அழிக்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சேட்டலைட் பல சேட்டலைட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஏவுகணை வர்ற பொசிஷன்ல இருந்து இந்த அயன் த்ரஸ்டர் வழியா இந்த சேட்டலைட்டால, ஸ்டார்லிங்க்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டால என்ன செய்ய முடியும்? மூவ் பண்ண முடியும். இது ஒரு சென்ட்ரலைஸ்டு விஷயமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 3558 சேட்டலைட் விண்ணில் இருக்கு கரண்டா. அந்த 3558 சேட்டலைட்டை 3557 சேட்டலைட்டை நீங்க போட்டு தள்ளினா கூட அந்த ஒத்த சேட்டலைட் ஸ்டார்லிங்க் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா எப்படினாலும் அவங்களுடைய வேலையை பகிரக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி இந்த ஸ்டார்லிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டார்லிங்குக்காக ஏவப்படும் அத்தனை சேட்டலைட்டும் தனியாகவும் இயங்கும், கூட்டமாகவும் இயங்கும். எப்படினாலும் அவங்க இந்த மாதிரி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இப்போ சீனாவுக்கு பெரிய பயத்தை கொடுக்குது. ஒருவேளை சீனா தைவான் அடிச்சிட்டு இருக்கும்போது சீனா என்ன செய்வாங்க? தைவானுக்கு ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்காம தடுப்பாங்க. அதுக்கான நிறைய ஜாமர்ஸ் இல்லாட்டி பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சீனாட்ட ரெடியாக இருக்கு. ஜிபிஎஸ் கிடைக்கலனா என்னப்பா? அமெரிக்கா உடனே சொல்லுவாங்க, எலன் மஸ்க் நீ போய் உக்ரைனுக்கு எப்படி உதவினியோ அதே மாதிரி தைவானுக்கும் உன்னுடைய ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த டெர்மினல்ஸ் எல்லாமே கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. எலன் மஸ்க் அவர்களும் பைசா எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட இருந்து பணம் வாங்கிட்டு நேரா இந்த ஸ்டார்லிங்க்கான எக்யூப்மெண்ட்ஸை தைவானுக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டால அயன் த்ரஸ்டர் வழியை மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த ஸ்டார்லிங்க்ல டைமிங் சிக்னல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்டார்லிங்னுடைய சேட்டலைட் எல்லாமே டைமிங் சிக்னல் அப்படிங்கிறத அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைமிங் சிக்னலை வச்சு ஒரு பேட்டில் ஃபீல்டில் ஒரு பெரிய யுத்த களமாக இருக்கட்டும், அந்த யுத்த களத்தில் பர்டிகுலராக ஒரு பீரங்கியை நீங்கள் ட்ராக் பண்ணணும்னாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 8 மீட்டர் அக்யூரசியில் ஸ்டார்லிங்கால ஒரு ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஜிபிஎஸ் தேவையே இல்லை, ஸ்டார்லிங்குக்கு சிக்னல் மட்டும் கிடைச்சா போதும். இந்த விஷயத்தை தான் இப்போ உக்ரைனுக்கும் ஸ்டார்லிங்க் பகிர்ந்து வருவதாக செய்திகள் கூறுகிறது. ஸோ ஜிபிஎஸ் தேவையில்லாமல் ஸ்டார்லிங்கால மட்டுமே பேட்டில் ஃபீல்டில் நடக்கக்கூடிய அனைத்தையும் ட்ராக் பண்ண முடியும். அதுவும் 8 மீட்டர் அக்யூரசி அப்படின்னு சொல்றாங்க. 8 மீட்டர் அக்யூரசி இல்லாமல் அந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் மிசைல் எங்கே வந்துட்டு இருக்கு, எப்படி வந்துட்டு இருக்கு, அதனுடைய ட்ராக் என்னவா இருக்கும், அதனுடைய டார்கெட் என்னவா இருக்கும், இப்படிங்கிறத எதிரி நாட்டவர்களுக்கு இல்லாட்டி அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எலன் மஸ்கால கொடுக்க முடியும். இது ரொம்ப பெரிய அளவில் பயமா இருக்கு, உடனே இதை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சீனாவில் வந்து இருக்க குரல். கடைசியா இப்போ சீனால ஒரு ஏர் ஷோ அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த ஏர் ஷோல ஒரு ரேடார் அப்படிங்கிறத அறிமுகம் பண்றாங்க சீனா. அந்த ரேடாரை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டா சீனா எலக்ட்ரானிக் டெக்னாலஜி குரூப் கார்பரேஷன், சிஇடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடார் ஒரு ஆன்டி ஸ்டார்லிங்க் ரேடார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. நிறைய பேர் வேபியோலாம் அந்த செய்தியை போட்டுட்டே இருக்காங்க. இந்த ரேடாரால லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டை கவனிக்க முடியும். அந்த சேட்டலைட் எங்கெங்க மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த ரேடார் சீனாவினுடைய ராணுவத்துக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ரேடார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ரேடார் ஸ்டார்லிங்க்கு எதிராக ஸ்டார்லிங்க் சேட்டலைட் அவங்களுடைய அங்க வானத்துல வான்வெளியில எங்க இருக்கு, அது எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி சிக்னலை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சீனாவால ஊடுருவி பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ரேடாரை கண்டுபிடிச்சதுனால இப்போ எலன் மஸ்க் அவர்களுக்கு எதிரான ஒரு காய் நகரத்தில் சீனா செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. SLC 18P அப்படிங்கிற இந்த ரேடார் தான் ஆன்டி ஸ்டார்லிங்க் ரேடார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. ஸோ இந்த SLC 18P லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய இத்தனை சேட்டலைட்டை ஏன் கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்னதுதான், ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் வழியா சேட்டலைட் வழியா அமெரிக்காவினுடைய ராணுவம் சீனாவை உளவு பார்க்கும் அப்படிங்கிறது சீனாவுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை ஒட்டு மொத்தமாக இவங்களால என்ன செய்ய முடியாது, அடிச்சு ஒடிக்க முடியாது. அதாவது 42,000 சேட்டலைட் போன பிறகு 42,000 மிசைல் அனுப்பி 42,000 சேட்டலைட்டையும் ஒரே நேரத்தில் அழிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அவ்வளோ தூரம் ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படிங்கிறதும் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான எலன் மஸ்க் அவர்களுடைய சேட்டலைட்டை அழிப்பதற்கு சீனா அடுத்ததாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து லேசர் கதிர்களை அனுப்பி அழிச்சு விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. கிரவுண்ட் பேஸ்டு லேசர் டெக்னாலஜி அப்படிங்கிறது அதுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப பெருசு. அதுவும் அத்தனை சேட்டலைட்டுக்காக ஒவ்வொரு சேட்டலைட்டாக அழிப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப இயலாத ஒரு காரியம். ஸோ அடுத்ததா சீனா ஒரு டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க, RK அப்படின்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவிஸ்டிக் கிளைஸ்ட்ரான் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது தான் ஒரு அல்ட்ரா ஹை பவர்டு மைக்ரோவேவ் வெப்பன். இந்த RK அப்படிங்கிற வெப்பனை சீனா என்ன செய்வாங்க, அவங்களுடைய சேட்டலைட்டை வச்சு அனுப்புவாங்க. அந்த சேட்டலைட் லோ எர்த் ஆர்பிட்டுக்கு போன பிறகு இந்த RK வெப்பன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் செய்யப்படும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஹை எனர்ஜி மைக்ரோவேவ் என்ன செய்யும்னா சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட்டை செயலிழக்க வைக்கும்.
ஆனால் இந்த ஆர்கே அப்படிங்கிற இந்த வெப்பன் சீனாவினுடைய அந்த சேட்டலைட்டையும் செயலிழக்க வைத்து விடலாம் அப்படிங்கிறது சீனாவினுடைய ஒரு பயமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நேரமும் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த சேட்டலைட்டை கண்காணிப்பதற்காக இமேஜ் இங்கேருந்து பூமியிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க சீனா. நம்ப முடியுதா? பூமியை படம் பிடிப்பதற்கு தான் நம்ம சேட்டலைட்டை விண்ணில் அனுப்பணும். ஆனால் இப்போ சீனா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, சேட்டலைட் விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட் எங்கெங்க சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத படம் பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மில்லிமீட்டர் ரெசல்யூஷனில். அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப பெரிய அளவில் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சீனா இந்த ஸ்டார்லிங்கை பார்த்து பயப்படுறாங்க. அது மட்டுமா இல்லை, அடுத்ததா ஸ்டார்லிங்கால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சேட்டலைட்டால மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2021ல சீனாவினுடைய டியாங்காங் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 2 ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட் அப்படிங்கிறது செயலிழந்து இந்த சீனாவினுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது கிட்ட வருது. அது மோதிருமோன்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ செயலிழந்த 2 சேட்டலைட்டாலேயே சீனாவினுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, இப்போ உயிருடன் இருக்கக்கூடிய சேட்டலைட் ஒரு 3500 சேட்டலைட் இருக்கு, அதனால மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இந்த சேட்டலைட்டை ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை அழிக்கக்கூடிய வெப்பனாகவும் மாற்ற முடியும். இந்த சேட்டலைட்டை ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டை இன்னொரு சேட்டலைட்டை அழிப்பதற்காகவும் பயன்படுத்த முடியும். சீனாவினுடைய ஒரு சேட்டலைட் வருது, ஸ்டார்லிங்க்கு ஒரு சேட்டலைட் இருக்கு, ஸ்டார்லிங்க்ல இருந்து ஒரு கமெண்ட் கிடைக்குது, இந்த சேட்டலைட் வச்சு சீனாவினுடைய சேட்டலைட் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அடிக்குது, சீனாவினுடைய சேட்டலைட் அழிந்து விடும். இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டால செய்ய முடியும். அதனால தான் ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டை படிப்பதற்காகவும் அதனுடைய பொசிஷனை படிப்பதற்காகவும் அது என்னென்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ரேடாரை சீனா உருவாக்கியிருக்காங்க. இவ்வளோதானா? இதை ரொம்ப லேஸ்பட்ட விஷயத்தில் எடுத்துக்கிட முடியாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய டார்பா அவங்களுடைய சேட்டலைட்டில் நியூக்ளியர் ப்ரொபல்யூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறத வைக்க போகிறாங்க. ஸோ சேட்டலைட்டில் ஒரு நியூக்ளியர் ப்ரொபல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது சேட்டலைட்டுக்கு பின்னாடி அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஒரு ப்ரொப்பலண்ட் அப்படிங்கிறது வைக்கப்படும். அப்படின்னா ஒரு ஆன்டி சேட்டலைட் மிசைல் வருது, ரொம்ப ஸ்பீடாக வரும், அதை விட ஸ்பீடாக இந்த சேட்டலைட்டால் மூவ் ஆக முடியும். சடார்னு சேட்டலைட் அப்படியே சுருங்கி மூவ் ஆயிரும். இந்த டெக்னாலஜி எல்லாமே இப்போ அமெரிக்கா உருவாக்கிட்டு இருக்காங்க. 2025ல் DRACO, அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் ராக்கெட் ஃபார் அஜைல் சிஸ்லூனார் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வழியாக டார்பா இதை சோதிச்சு பார்க்க போகிறாங்க. அப்படின்னா அமெரிக்காவினுடைய மிலிட்ரி சேட்டலைட் எல்லாமே அணுசக்தியால் இயங்கக்கூடிய த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ரொம்ப ஸ்பீடாக அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம சேட்டலைட்டுக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது, சீனாவினுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது. அக்யூரஸியான இன்ஃபர்மேஷனை 100லேருந்து 200 மடங்கு வேகமாக அமெரிக்காவினுடைய அந்த இராணுவத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை கண்டுபிடிப்பதற்காக சீனா இப்படி ரேடார் உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்முடைய தலைமுறையை ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படையக்கூடிய, இல்லாட்டி நம்ம தலைமுறைக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு காலகட்டம் இருந்தது, நேருக்கு நேராக மோதிக்கிட்டோம். இன்னொரு காலகட்டத்தில் கப்பல் வந்தோடனே கடற்படை வந்துச்சு, கடலில் வச்சு மோதிக்கிட்டோம். இன்னொரு காலகட்டம் வந்துச்சு, விமானம் கண்டுபிடிச்சாங்க, வான்படை வச்சு மோதிக்கிட்டோம். ஆளில்லா விமானங்கள் மோதின காலம் போய் இப்போ விண்வெளியில் இந்த யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்துக்கு பல நாடுகளும் தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. என்ன மாஸ்க்? இன்டர்நெட் கொடுக்கறதுக்குப்பா, வேற எதுக்குமே கிடையாது. பிலிப்பைன்ஸும் ஸ்டார்லிங்குக்கும் இடையே ஒரு கையெழுத்து. எதுக்கு? கிட்டத்தட்ட 7200 ஐலண்டை உள்ளடக்கியது தான் பிலிப்பைன்ஸ். அந்த 7200 ஐலண்டுக்கும் நாங்கள் இன்டர்நெட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் ஆகவே ஆகாது. தென்சீன கடலில் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நேரடியாக சீனாவை சுற்றி ஒரு மாயவலை, உலகமெங்கிலும் இந்த மாயவலை விரிந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான, ரொம்ப ஒர்க் போட்டிருக்கோம், ரொம்ப படிச்சிருக்கேன், ரொம்ப விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், பாராட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட், ஒரே ஒரு கமெண்ட் தான் கேட்குறேன். ஒரு கமெண்ட், ஒரு லைக். பார்த்தீங்களா, நீங்கள் பாராட்ட செமையான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுடைய பாராட்டு தான் என்னுடைய சக்தி. நான் இயங்க வேண்டும் என்றால் உங்களுடைய பாராட்டு எனக்கு தேவைப்படுது. இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ், நல்லா இல்லைப்பா இதெல்லாம் எனக்கு முதலே தெரியும், எந்த கமெண்ட்ஸாக இருந்துட்டு போட்டும் அதை நீங்கள் தயவு செஞ்சு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஸோ லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.